வெல்கம் டு அமேசிங் அபீஸ் கிச்சன். உங்களுக்கு புதுசான டேஸ்டியான ரெசிபிஸ் வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு பலாப்பழம் கொட்டை கறி எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். முதல்ல பலாப்பழ கொட்டையை ப்ரெஷர் குக்கரில் 3 விசிலுக்கு வேக வச்சுருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடன் முழு கரம் மசாலா அந்த பேனில் ஆட் பண்ணுங்கள். கரம் மசாலா கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வந்தவுடன் ஒரு சிவப்பு மிளகாயை அதில் ஆட் பண்ணுங்கள். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிடுங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், மற்ற இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால நீங்கள் பண்ணக்கூடிய கிரேவி டிஷ்ஷில் சின்ன வெங்காயத்தை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி இது கூட ஆட் பண்ணுங்க. அதை நல்லா வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுத இந்த இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் பண்ணுங்க. அப்புறம் அவிச்சு வச்ச பலாப்பழ கொட்டைகள் ஒரு 20 அளவுள்ள ஒரு 20 எண்ணத்தை எடுத்து நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணுறோம். இதை நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த கிரேவியில் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் தண்ணியை ஆட் பண்ணுங்கள். நான் திக் கிரேவியாக செய்கிறதுனால 1 கப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கறியாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. வத்தல் பொடி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலானா இறைச்சி மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த பேனை மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கபகபன்னு மனம் வரும். ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. நீ மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.